அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கிறோம். இன்று இலங்கையில் வெளியாகிய சில முக்கியமான செய்திகளை மிகச் சுருக்கமாக பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பயிற்சியை முன்னிட்டு எதிர்வரும் 7ஆம் தேதியுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. காப்பூத்த உயர்தர பயிற்சிகள் எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் நாளை நள்ளிரவு 12 மணி முதல் உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்குகள், செயலமர்வுகள், மேலதிக வகுப்புகள் மற்றும் தனியார் வகுப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் பயிற்சிகள் நிறைவடையும் வரை தடை செய்யப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் பயிற்சிகள் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் 8ஆம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு மேற்கே ஆழ்கடல் பகுதியில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பலநாள் மீன்பிடி படகில் போதைப் பொருள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி காலை திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு குறித்த படகு கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் அதில் சந்தேகத்திற்கிடமாக இருந்த பொருட்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவிக்கின்றது. போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல நாள் மீன்பிடி படகொன்றோ நேற்று முன்தினம் கடற்படையினரால் நடத்தப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்டது. இலங்கை கடற்படை அதிகாரிகள் கடற்படைக்கு சொந்தமான நீண்ட தூரம் செல்லக்கூடிய கப்பல்களை பயன்படுத்தி குறித்த படகை நெருங்கினர். பின்னர் பல நாள் படகை தமது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்த கடற்படையினர் படகில் இருந்த 6 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். தமக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடையாத்தே ஞானசார தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமக்கு எதிராக பாதாள குழு ஒன்று கொலை சதி திட்டம் தீட்டுவதாகவும் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அமைச்சர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து அதிகாரிகளை நியமிக்குமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு ஞானசார தேரர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தமது விகாரைக்கு வருகை தந்த புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து தகவல் வழங்கியதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தாம் தற்போது கடுமையான ஆபத்தில் இருப்பதாகவும் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலமாக உருவாகியுள்ள உலகளாவிய தீவிரவாதத்துடன் தொடர்புடைய இஸ்லாமிய வன்முறைகள் குறித்து நான் பல்வேறு வெளிப்படுத்தல்கள் செய்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுடன் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 1ஆம் தேதி குறித்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண போதை தடுப்பு காவல்துறை பிரிவின் விசேட நடவடிக்கையின் போது குருநகர் மணியந்தோட்டம் அரசடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஹெரோயின் போதைப் பொருட்கள் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இந்த நிலையில் 5 மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். துபாயில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அறிமுகமான தென்னிலங்கை நடிகையொருவர் பாதாள உலகக்குழு உறுப்பினரான ஹெகல்பாத்ரே பத்மேவை திரைப்பட தயாரிப்பில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த தகவலின் உண்மைத்தன்மை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நடிகையிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. எனினும் குறித்த உரையாடல் தொடர்பாக ஹெகல்பாத்ரே பத்மேவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் துபாயில் ஹெகல்பாத்ரே பத்மே தென்னிலங்கையின் நடிகைகள் சிலருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் பத்மேவின் கையடக்க தொலைபேசியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு புகைப்படங்களில் உள்ள தென்னிலங்கையைச் சேர்ந்த நடிகைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பில் தென்னிலங்கை நடிகைகள் பலரும் தமது வாக்குமூலங்களை வழங்கியிருந்தனர். இதேவேளை ஹெகல்பாத்ரே பத்மேவின் கருப்பு பணம் குறித்த நடிகைகள் மூலம் வெள்ளையாக்கப்பட்டதா என்பது தொடர்பில் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பயிற்சியை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக பயிற்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயிற்சி நாடு முழுவதும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தளபாட மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் தெரிவிக்கின்றார். மொத்தம் 2362 பயிற்சி மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன.
அதே நேரத்தில் அதிகாரிகள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு கடமைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பயிற்சி நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை அனைத்து முக்கிய பாடப்பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக நடைபெறும். இதற்கிடையில் நவம்பர் 4ஆம் தேதி நள்ளிரவு முதல் பயிற்சி காலம் முடியும் வரை பயிற்சி தொடர்பான அனைத்து கல்வி வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகள் தடை செய்யப்படும் என்று திணைக்களம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்த உத்தரவை மீறும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் பயிற்சிகள் சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளாக கருதப்படும். தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள மட்டக்களப்பு மங்களராமயத்தின் விகாராதிபதி அம்பிட்டியை சுமணரட்ன தேரர் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளரிடம் தனக்கு உடனடி பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதாக தேரர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 30ஆம் தேதி எனது பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட 5 சிவில் பாதுகாப்பு படையதிகாரிகள் நீக்கப்பட்டனர். இது ஒரு கடுமையான பாதுகாப்பு இடைவெளியை உருவாக்கியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் உடப்புவ பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்ட கடற்தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கடற்தொழிலாளர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலில் போட்டு ஒரு வலையில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெண்கடா பரவா என்ற பாறை மீன்கள் சிக்கியுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மீன்பிடி பருவகாலம் தொடங்கியுள்ள நிலையில் உடப்புவில் உள்ள கத்தமட்டுவ வலையில் 15,000 கிலோ அதிகளவான பாறை மீன்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் நேற்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இந்துகுஸ் மலைத்தொடர் பகுதியில் பெல்கா மாகாணம் மசுரை ஷெரீப் நகரை மையமாக கொண்டு 28 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. 6.3 ரிக்டர் அளவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்துள்ள நிலையில் அதிகாலை உறங்கிக் கொண்டிருந்த பலரும் வீடுகளை விட்டு வெளியேறியிருந்தனர். இதுவரை 4 பேர் பலியாகியுள்ளதுடன் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த முழுமையான தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும் என அந்த நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. யாழ் சுன்னாகம் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 நேற்றைய தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனவால இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 4 ஹெரோயினுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்றம் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. தடுப்பு காவலில் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற வேளை சந்தேக நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கொரோனாவின் மீனபலான பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனிப்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.